அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம். ஆன்மநலம் டெலகிராம் குழு சேனல் வாயிலாக இன்றைய சிறப்பு நிகழ்வு சிவபுராணம். சிவபுராணம் பாடல் பொருள் விளக்கம் அளிக்க நமக்கு வருகிறவர் திரு ஆந்திரா சார் அவர்கள். அவர்களை ஆன்மநலம் டெலகிராம் குழு அன்பு உள்ளங்கள் அனைவரின் சார்பாக வருக என்று வரவேற்கிறோம். இனிய காலை வணக்கம். சிவபுராணம் வரிகள் 60, 61 நம்ம தனித்தனியாக பிரிச்சு பார்க்கிறோம். மனிதன், விலங்கு, பறவை, மரம், செடி, கொடி, மலை, கடல், இப்படி நம்ம உலகத்தை உருவாக்குறோம். இது எல்லாமே என்னன்னா இறைவனின் வடிவங்கள் தான், டவுட்டே இல்லை. இந்த மாதிரி பருப்பொருளையும் பிரிச்சு பார்க்கிறோம். அப்புறம் மன ரீதியாகவும் பிரிக்கிறோம். உயர்ந்தது, தாழ்ந்தது, நல்லது, கெட்டது, நண்பன், பகைவன், இப்படி மனதால். அப்புறம் உணர்வு ரீதியாக இன்பம், துன்பம், பயம், துக்கம், இது இப்படி எப்படியும் ஒரு நாய் அது எடுத்த வாந்தி அதை சாப்பிடுற மாதிரி நாம் படைத்த உலகத்தை நாம் சுவைக்கிறோம். நாம படைச்ச உலகம்தான் அது. ஒரே பரம்பொருளான அந்த பரம்பொருளை தனித்தனியாக பிரித்து அதை நாம தனித்தனி அப்படிங்கிறத நம்ம படைச்சது, நம்மளுடைய எண்ணங்களால் நம்ம வடிவமைச்சதுங்கிறத மறந்து அதை சுவைக்கிறோம். சுவைச்சி அதுல இந்த இன்பம், துன்பம் இதெல்லாம் சிக்கிக்கிட்டு நம்ம கஷ்டப்படுறோம் ரொம்ப. இதுதான் மிக பலவீனமான ஒரு செயலாக இருக்கு. ஆனா இத நாயை விட இழிவானதுன்னு ஒரு சொல் வேற பயன்படுத்துற, கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற. ஏன்னா இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த உதாரணத்துல அதாவது நாய் தான் உண்ற உணவை வாந்தி எடுத்து மீண்டும் சாப்பிடுது. அதுவும் என் மனதால் எண்ணங்கள் மூலமாக படைத்த இந்த உலகை, நான் கற்பனையால் படைத்த உலகை, தேவையற்ற சிந்தனையால் படைத்த உலகை, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது என்று நானும் சுவைக்கிறேன். இப்ப இந்த உதாரணம் மேட்ச் ஆகுது. நாய் செய்யக்கூடிய அதே செயலை தான் ஒரு ஜீவன் செய்கிறார் அப்படின்னு இந்த 2 உதாரணம். அப்ப நாயும் நான் எடுத்த வாந்தி தான் இது அப்படிங்கிறத மறந்துடுது. ஜீவனும் நான் இறைவனுங்கிறதை மறந்து நான் தனி நபர், இந்த உடம்பு தான் நான் அப்படின்ட்டு பற்றுறதுனால இந்த 2 உதாரணம் மேட்ச் பண்றார். ஆனா நாயை விட இழிவானது மனிதர்கள் செய்யுது அப்படின்னா, சரி நாய் செய்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வந்துரு. ஆனா அவர் அப்படி சொல்லல. இதை விட அது ரொம்ப இழிவானது அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, அதாவது நாய் உண்மையிலே ஒரு உணவை உண்டு, அது ஜீரணாகலியோ ஜீர்ணாச்சோ, உண்மையிலே ஒரு உணவை உண்டு, அந்த உணவை வாமிட் பண்ணி வாந்தி எடுத்து திருப்பி சாப்பிடுது நிஜமா. ஆனா மனிதர்கள் படைத்த உலகம் நிஜம் இல்லை. நாயுடைய உணவு நிஜம், அது கூட பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல தான் அவர் சொல்றார். அதாவது உண்மையிலே ஒரு உணவை வாங்கி எடுத்து சாப்பிடுது. ஆனா மனிதர்கள் படைத்த உலகம் உண்மையிலே கிடையாது, அது வெறும் கற்பனை. அப்ப நீங்க நாயுடைய செயலை கம்பேர் பண்ணும்போது மனிதர்களுடைய செயல் ரொம்ப இழிவானது. அதாவது நிஜமான ஒரு உணவை வாங்கி எடுத்து சாப்பிடுது. நீ நிஜமில்லாத இந்த உலகத்தை படைச்சி அதுல போய் இன்பம் துன்பம்னு மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிய அப்படிங்கிற இந்த கம்பேரிசன்ல இந்த இழிவானது அப்படிங்கும்போது அந்த சொல்லுக்கு அதான் பொருள். கடையாய்
அப்படின்னா இழிவானதுன்னு அர்த்தம். அப்போ உண்மையிலே ஒரு உணவை வாந்தி எடுத்து சாப்பிடுறதை காட்டிலும் உண்மை இல்லாத ஒரு உலகத்தை படைச்சு அதுல போய் நீ இன்பம் துன்பம் நல்லது கெட்டதை உண்டாக்கி நீ எவ்வளவு கஷ்டப்படுற, எவ்வளவு டென்ஷன் பண்ற, எவ்வளவு கவலைப்படுற. இது எல்லாமே உன்னுடைய பொய்யான படைப்பு, உண்மையான படைப்பு இல்லை. இப்படி ஒரு மனதை படைத்து அந்த மனதிற்கு அடிமையாகி நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அந்த நாய் செய்யக்கூடிய அந்த இழிவான செயலை காட்டிலும் இழிவானது அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இப்படி ஒரு கற்பனையான ஒரு உலகத்தை நாம் அனுபவிக்கிறோம். நாய் நிஜமான ஒரு உணவை தான் அது சுவைக்குது. ஆனால் ஜீவர்கள் ஒரு கற்பனையான உலகை சுவைக்கிறார், நிஜமில்லாத ஒரு உலகை சுவைக்கிறார். அப்போ இப்படி ஒரு இழிவான நிலையில் இருக்கக்கூடிய ஜீவர்களை கரையேற்றி ஒரு இந்த தனித்தனியாக அறியாமையில் பார்க்கக்கூடிய இந்த நிலையை போக்கி ஒரு இறைநிலைக்கு ஒரு ஜீவனை கொண்டு வரணுங்கிற அந்த இறைவன் தான் குரு வடிவில் வருகிறார். குருவாக நமக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்து, இதுல கூட ஒரு விஷயம் சொல்றாரு இல்லையா, அதாவது ஒரு நிஜமான உணவை வாந்தி எடுத்து சாப்பிடு, நீ கற்பனையிலேயே ஒரு உலகத்தை படைச்சு அதை போய் நீ சுவைக்கிறிய அப்படிங்கும்போது இது நமக்கு ஒரு தூண்டலாக இருக்கு. கரெக்டு தான், உண்மையிலே சாப்பிட்டா கூட பரவாயில்ல, கற்பனையிலே சாப்பிடுறது, கற்பனையில் சுவைப்பது, கற்பனையில் சுவைப்பது மிகப்பெரிய பலவீனம், சாதாரண பலவீனம் இல்லை. எதையுமே கற்பனையில் சுவைக்க கூடாது. எதையுமே ஸ்டேட்மெண்டே இருக்கு, கடவுளை கூட கற்பனையில் சுவைக்காதே அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்டே இருக்கு. கற்பனை கொடிய விஷமாகும் அப்படின்னு பாடல் வரும் ஞான குரு கவசத்துல. கற்பனை கொடிய விஷமாகும் அப்படின்னு வரும். சோ அதனால இங்க நாய் கற்பனை பண்ணல, நிஜமாவே அதோட உணவை எடுத்து சாப்பிடுது. ஆனா ஜீவர்கள் கற்பனையால் உலகத்தை படைத்து சுவைக்கிறார்கள். அப்படி ஒரு இழிவான நிலையிலிருந்து அவர்களை உயர்வான நிலைக்கு கொண்டு நம்மை கரையேற்ற குரு வடிவில் இறைவன் வருகிறார். குரு வடிவில் உண்மையை புரிய வைக்கிறாரு அப்படின்னா அவர் எந்த ரூபத்திலையும் வர்றாராம். நல்ல கருத்துக்கள், நல்ல பாடல்கள், நல்ல வீடியோ, நல்ல நூல்கள், எப்படியாவது அந்த நிலை நமக்கிட்ட இருக்கிற அறியாமை போகணும். அவ்வளவுதான். இங்க இறைநிலை என்பது ஒரு பொருள் தான், வேறு வேறு இல்லை அப்படிங்கிற அறியாமை விலகினா போதும். இந்த அறியாமை விலக்கி உங்களை கரையேற்றுவது எவ்வளவு பெரிய பணி தெரியுமா? இப்ப அதான் சொல்றாரு, தாயை விட ஒரு சிறந்த வேலையை இறைநிலை நமக்கு செய்து. ஏன்னா இப்ப படிப்புல கூட பாத்தீங்கன்னா சமூக படிப்புன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வரலாறு படிக்கலாம், உயிரியல் படிக்கலாம், பௌதிகம் படிக்கலாம், இலக்கியங்கள் படிக்கலாம். இது சமுதாய படிப்பு. இந்த சமுதாய படிப்புங்கிறது நீங்க வருமானம் பண்ணணும், நீங்க போய் வேலைக்கு போகலாம், பணம் சம்பாதிக்கலாம். சரி, இது ஆனா இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, மனதில் பிரச்சனை அப்படின்னா மனோதத்துவ படிப்புன்னு ஒண்ணு இருக்கு. மனோதத்துவம், சைக்காலஜிக்கல் படிப்பு. சரி, சமூக படிப்பு சிறந்ததா, மனோதத்துவ படிப்பு சிறந்ததான்னா இத ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா மனோதத்துவ படிப்பு ரொம்ப சிறந்தது. அதுல இப்ப நீங்க ஒரு இடத்துல ஒரு வேலை இல்லை, உங்களுக்கு சம்பளம் போடல, இல்ல அந்த கம்பெனி பிடிக்கல அப்படின்னா நீங்க இன்னொரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்துடலாம். இல்ல வேலையே இல்லைன்னா பரவாயில்ல, வேற ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல சுய தொழில் ஆரம்பிக்கலாம்.
இது எளிமையான விஷயம், சமூக வாழ்வியல் முறை. ஆனால் ஒரு நபர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு விட்டால், ஒரு ஸ்ட்ரெஸ்லயோ இல்ல ஒரு மனதில் ஒரு வேதனையால் பாதிக்கப்பட்டோ, இல்ல ஒரு அசம்பாவிதத்தில் அவங்க மனசு பாதிச்சிருச்சு, இல்ல ஒரு துர்மரணத்தால், எதிர்பாராத மரணத்தால் அவங்க மனசு உடைஞ்சு போச்சு, இல்ல யாரோ ஒருத்தங்க கஷ்டப்படுத்தினாங்க அதனால அவங்க மனசு உடைஞ்சு போச்சு. இதுக்கு உங்க சமூக படிப்பு ஒண்ணுக்கும் உதவாது, உதவவே உதவாது. நீங்க படிக்கிற பிசிக்ஸோ ஜுவாலஜியோ இதெல்லாம், அங்க சைக்காலஜி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனால் இன்னொன்னு இருக்கு, ஸ்பிரிச்சுவல், ஆன்மீக படிப்பு. இப்ப இதை கொண்டு நிறுத்துனீங்கன்னா மனத்தத்துவ படிப்பு அடிபட்டு போயிடும். இதை விட இந்த ஆன்மீக படிப்பு உயர்ந்தது. எப்படி அப்படின்னா, ஒரு உளவியல் என்ன பண்ணும், உளவியல் அல்லது மனத்தத்துவம் என்ன பண்ணும், உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை எடுத்து இன்னொரு எண்ணத்தை வச்சு பார்க்கும். அவ்வளவுதான். ஒரு எண்ணத்தை எடுத்துட்டு உங்களுக்கு எது தொந்தரவு பண்ணுதோ அந்த எண்ணத்தை கவுன்சிலிங் கொடுத்து 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 எடுத்துட்டு அதற்கு சார்பாக இன்னொரு எண்ணத்தை கொடுப்பாங்க. இதுதான் கவுன்சிலிங், ஆல்டர்னேட்டிவ் தாட். அப்போ அதற்காக தான் கவுன்சிலிங் எதிர்ப்புறமான செயல்கள் எல்லாம் செய்ய சொல்லுவாங்க. இப்ப நீங்க ரொம்ப பயப்படுறீங்கன்னா உங்களை அதிகமா கோயிலுக்கு போக சொல்லுவாங்க, தியானம் பண்ணுங்க, கோயிலுக்கு போங்க, சத் சங்கத்துக்கு போங்க. ஏன்னா அங்க கிடைக்கக்கூடிய எண்ணங்கள் இந்த பயம்ங்கிற எண்ணத்தை வெளியே விரட்டிடும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் தாட், இது ஒரு எண்ணத்தை எடுத்து விட்டு இன்னொரு எண்ணத்தை அங்கே வைக்கிறது, இது மனத்தத்துவம். ஆனால் ஆன்மீகம் என்பது வேறு. ஆன்மீகம் எண்ணமே இல்லாமல் பண்ணிடும். இது ஒரு ஹையர் லெவல். சமூக படிப்பு அது உடலுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. அடுத்து மனம் சார்ந்த விஷயங்கள், அதில் ஏற்படக்கூடிய விபத்துக்களுக்கான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது மனத்தத்துவம். அங்கேயும் நிரந்தர தீர்வுலாம் இல்லை, ஒரு தற்காலிக தீர்வு. ஆனால் ஆன்மீகம் என்பது நிரந்தர தீர்வு. நீங்கள் எண்ணுவதையே நிறுத்திடுவீங்க, தாட் ப்ராசஸே உங்களுக்குள்ள நடக்காது, எண்ணங்களே இருக்காது. எண்ணங்கள்னா நம்ம சொல்றது தேவையற்ற எண்ணங்கள், கற்பனைகள் எல்லாம் இருக்காது. இது ஆன்மீக கல்வி, இது உயர்ந்தது இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த சைக்காலஜிக்கல் டிஃபெக்ட், அதுதான் நம்மளுடைய இந்த உலகத்தை படைத்து சுவைப்பது ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்பு. அந்த மன ரீதியான பாதிப்பு என்பது நீங்கள் தனி அடையாளத்தில் சிக்கிக் கொள்வது அங்கதான் உருவாகுது. இதை மனத்தத்துவம் கண்டுபிடிக்குமானா கண்டுபிடிக்க முடியாது, மனத்தத்துவத்தால் இதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆன்மீகத்தால் இதை கண்டுபிடிக்க முடியும். நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் எனக்கு இந்த தாட் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க அதை நினைக்காதீங்க அப்படிதான் சொல்லுவாங்க. வேற அவங்ககிட்ட சொல்யூஷன்லாம் கிடையாது. ஏன் நீங்க அந்த தாட்டை நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க? நான் எங்க டாக்டர் நினைக்கிறேன், அதுவே வந்துகிட்டே இருக்கு. உடனே ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துருவார். அந்த டைம்ல ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தா தூக்க மாத்திரை போட்டு தூங்கிருங்க அப்படின்பார். அவருக்கு அவ்வளவுதான் தெரியும். ஆனா ஆன்மீகம் அப்படி விட்டுருமா? ஆன்மீகத்துல எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு தெரியுமா? ஆன்மீகம் அப்படி விடாது. ஆன்மீகம் மனம்னா என்ன, மனதின் அமைப்பு எப்படி, அந்த அமைப்பு எப்படி உருவாகுது, பிறவின்னா என்ன, இறைவன்னா யாரு, ஆன்மான்னா என்ன, இத்தனை சப்ஜெக்ட் வச்சிருக்கு ஆன்மீகம். இங்க இதை பத்தி படிக்க 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 உங்களுடைய தனி அடையாளம் விரிவடை, தனி அடையாளம் உடைஞ்சு போயிடும். இந்த மனம்ங்கிறது இல்லாமையே போயிடும் கடைசியா. நீங்க இங்க ஆன்மீகத்தில் உங்களுடைய
மனதை நேரடியாக மோதுவது இல்லை. ஆன்மீகத்துல அந்த சுத்தி வளைக்கிறதும்பாங்கல்ல, சுத்தி வளைக்கிற இந்த ஞானம்ங்கிற நிறைய ஞானங்களை சுத்தி கொடுத்து அந்த ஞானத்தில் உங்கள் மனதை கரைத்து விட்டுருது. அந்த அடையாளத்தை கலைச்சு விட்டுருவாங்க. அந்த அடையாளம் கரைஞ்சு போயிடும். இது ஒரு ரசவாத மாதிரி ரண சிகிச்சை தான். இதைதான் இறைநிலை குரு மூலமாக நமக்கு செய்து. நாம பிடிச்சு வச்சிருக்கிற அடையாளம், அந்த அடையாளத்தை அழிப்பது மனத்தத்துவத்தால் முடியாது. ஆனால் ஆன்மீக கல்வியால் முடியும். மனநாசம் என்பது மனத்தத்துவத்தால் முடியாது, ஆனால் ஆன்மீகத்தால் முடியும். நீங்கள் எப்பேற்பட்ட எண்ணமாக இருக்கலாம், அது உங்களை எவ்வளவு ஆழமா பாதிச்சிருக்கலாம், எவ்வளவு டீப்பா அந்த எண்ணம் உள்ள போய் உங்களுக்கு நிறைய ரணங்களை ஏற்படுத்திருக்கலாம். ஆன்மீகத்தால கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண முடியும், ஆனா சைக்காலஜியால முடியாது. மாற்று எண்ணங்களை கொடுக்க முடியும் மனத்தத்துவத்தால். எண்ணமே இல்லாத ஒரு நிலையை ஆன்மீக கல்வி மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு எதிலும் கொடுக்க முடியாது. அப்ப இவ்வளவு டவுன்ஃபால் ஆன அந்த லைஃப் நான் விட கேவலமானது அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் சொல்றாரு. அப்படி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவனை அந்த நிலையிலிருந்து இறைநிலைக்கு கொண்டு வராருன்னா எப்பேற்பட்டது இந்த ஆன்மீக கல்வி, எவ்வளவு உயர்ந்தது. எவ்வளவு கோடி கொடுத்தாலும் இந்த கல்வி கிடைக்காது. நீங்க எவ்வளவு பெரிய வாத்தியாட்ட போனாலும் இதை கத்துக்க முடியாது. ஏன்னா இந்த சப்ஜெக்டோட அடிப்படையே வேற. ஆன்மீக கல்வியோடைய அடிப்படை வேறு. அது டீச்சருங்க சொல்லி கொடுக்குற பாடம் கிடையாது. ஏன் இன்னைக்கு ஒரு ஆன்மீக படிப்புல ரிசல்ட் வர மாட்டேங்குதுன்னா, ஸ்கூல் வாத்தியார் மாதிரி டீச் பண்றாங்க ஆன்மீகத்தை. அப்படி பண்ணக்கூடாது. ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா